வணக்கம். காலம் எஃப்எம் என்னும் கவிக்களத்திற்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தற்போது நாம் காணவிருப்பது கவிஞர் அறிவுமதி அவர்களது நட்பு காலம் 3ஆம் பாகம், நேற்றைய தொடர்ச்சி. நட்பு பொதுவாகவே பலரது வாழ்வின் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தான் யார், தன் பலம் பலவீனம் இதை தெளிவாய் உணர்த்துவது நட்பு மட்டுமே. என் மனம் வருடும் கவிதைகளில் ஒன்று. நட்பில் பூ உண்டு பால் இலை என்ற கவியை முன்னிறுத்தி பாகம் 3ஐ நட்பின் பக்தியோடு தொடர்வோம். பாருங்கள். உன் அம்மா அப்பாவிற்கு அறிமுகப்படுத்த முதலாக என்னை நீ உன் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போது வழக்கமாக அம்மாக்களின் சந்தேகத்திற்கு நடுவே, எப்போதும் இவன் உன் மருமகனாக முடியாது, ஏனெனில் இவன் என் நிச்சயிக்கப்பட்ட நண்பன், இப்போதும் கேட்கிறது உன் குரல் எனக்குள். ஜன்னல் இல்லாத விடுதி அறை, அட்டவணை சமையலும் நம்மை வாடகைக்கு வீடு எடுக்க வைத்தன. கல்லூரிக்கு வெளியே அறைக்குள் வந்து இல்லறத்திற்கு கூடு தேடும் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு தெரியுமா நம் நட்பு? உன் அன்பு எனக்கு மட்டும் என்று குவிகிற மையத்தை காம்பாக்கிக் கொண்டு வெளிவாங்கி பூக்கிறது நம் நட்பு. நீ என்னிடம் பேசியதை விட எனக்காக பேசியதில்தான் உணர்ந்தேன் நமக்கான நட்பை. நண்பர்கள் என்றவர்கள் காதலர்கள் ஆகியிருக்கிறார்கள். எனக்கு தெரிய அண்ணன் தங்கை என்று ஆரம்பித்தவர்களே கணவன் மனைவியாகவும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் சொல்கிறேன், உண்மையான நட்பு என்பது நம்மை போல் என்றும் நட்பாகவே இருப்பதுதான். 2 இரவுகள், ஒரு பகல், ஈரக்காற்றால் நெய்த அந்த அந்தி பொழுது யாவும் பாழாக அந்த தொடர்வண்டி பயணத்தில் எனக்கு எதிரே அமர்ந்து தூங்கி சாப்பிட்டு படித்து படுத்து பேசாமலேயே இறங்கி போக, பெண்ணே உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? புரிந்து கொள்ளப்படாத நாள்களில் வெறுமையான நாட்குறிப்பில் தானாகவே வந்து அமர்ந்திருக்கிறது எனக்கு பிடித்தமான உன் புன்னகை. உதட்டோரம் அழகுதான். உன் புன்னகை மட்டுமல்ல, நீயும். ஆய்வை முடிக்கிற வரை காதலனை வரவேண்டாம் என்று கட்டளையிட்டாய். வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னிடம் கெஞ்சினாய். உன்னை காதலிப்பவனும் தான் எவ்வளவு உயர்ந்தவன். உணர்ந்து கொண்ட மௌனத்திற்கென்றே ஒரு புன்னகை. உனக்கு மடல் எழுத உட்காரும் போது மட்டும்தான் அப்புறம் எழுதி கொள்ளலாம் என்பதற்கான அர்த்தமற்ற காரணங்கள் மிக எளிதாய் கிடைத்து விடுகின்றன. காமத்தால் ஆன பிரபஞ்சத்தில் நட்பை சுவாசித்தல் அவ்வளவு எளிதன்று. உனது சிறிய பிரிவிற்கான வழியை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக பெரிய பிரிவிற்கான விடைபெறுதல் நிறைந்த அந்த விமான நிலையத்திற்கு போய் அமர்ந்துவிட்டு வந்தேன். பால் வாசனையில் அம்மா, அக்கு வாசனையில் மனைவி, இதயத்தின் வாசனையில் நட்பு. என் இதயம் முழுதும் நிறைந்தவள் என் சகி. அடிவானத்தை மீறிய உலகின் அழகு என்பது பயங்களற்ற 2 மிகச் சிறிய உள்ளங்களின் நட்பில் இருக்கிறது. அனைத்து கல்லூரி போட்டிகளுக்கான பங்கேற்பிற்காக தற்செயலாக அமர்ந்து வந்த தொடர்வண்டி பயணம் அது. என் தோல் வாங்கி தூங்கிய உன் மூடிய விழிகளில் விழித்தேன் முதலாய் நான். அந்த இனிப்பை நான் உண்கையில் தவறி விழுந்த ஒரு துண்டை எடுத்து வாயில் போட்டு கொண்டான் காதலன். ஒரு துண்டை எடுத்து குப்பையில் போட்டான் நண்பன். தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது. தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது. தொடுதலின் வழியே கசியும் அர்த்தங்களை எந்த மொழி பேசிவிடும். இசைக்கருவிகளை மீட்டி கண்டெடுக்கிற மௌனம் காமம். பேச்சுக்களை கூட்டி கண்டெடுக்கிற இசை நட்பு.
கனவில் கூட என்னை கிள்ளி பார்க்கும் இந்த சுரப்பிகள் உன்னை கண்டதும் எப்படி இவ்வளவு இயல்பாக தூங்கி விடுகின்றன? காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன். நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் என் தாவணியை சரி செய்தான். நேரமாகிவிட்டது, எழுந்து போங்கள் என்று சொல்கிற பூங்காக்கு உள்ளவரை வாழ்க்கை அநாகரிகமானதுதான். நள்ளிரவில் கதவு தட்டும் ஒலி கேட்டது. வந்து திறந்தேன். காதலனோடு சோர்ந்த முகத்தோடு நின்றாய். புறப்படுகிறேன், அடுத்த கிழமை பார்க்கலாம் என்று புறப்பட்ட காதலனுக்கு கையசைத்தாய் என் தோளினில் சாய்ந்தபடி. தேர்வு முடிந்த கடைசி நாளில் நினைவேட்டில் கையொப்பம் வாங்கும் எவருக்கும் தெரிவதில்லை அது நட்பு முறிவிற்கான சம்மத உடன்படிக்கை என்று. துளியை கடல் என்கிறது காமம், கடலை துளி என்கிறது நட்பு. துளியை கடல் என்கிறது காமம், கடலை துளி என்கிறது நட்பு. யதார்த்தமான கவிதைகள், ஆழமான கவிஞர் அறிவுமதி அவர்களது இக்கவிதைகள் என் அறிவை தட்டியது, நட்பை தூண்டியது. என்னைப் போலவே தாங்களும் இதை உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு தங்கள் சார்பில் என் மனமார்ந்த நன்றி. இவ் நட்பு காலத்திற்கு. காலம் FM என்னும் என் புதிய முயற்சியை தொடர இந்த காணொளியின் கீழ் இருக்கும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அமுக்குங்கள். நன்றி. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம்.